நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பார்த்துட்டு இருக்கிறது உலக போர் 2015 நியூஸ் 7 தமிழ். இன்னைக்கு ரோஹித் சர்மா இஸ் பேக் டு ஃபார்ம். இந்தியா வந்து செமி ஃபைனல்ஸ் போயாச்சு. அது மட்டும் இல்லாம சபரி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மேட்ச் வந்து தோனியோட 100th win ODIல. யப்பா, வாவ் வாவ், இஸ் a medical miracle of the india.com. வெரி குட் மா. அடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சிட்டாங்க, இருந்தாலும் மேகா பயங்கர எக்ஸைட்டட்ல இருக்காங்க. அதுக்கடுத்து நாங்களும் தான். இன்னைக்கு ஷமி கூட பார்த்தீங்கன்னா டாப் சார்ட்ஸ்ல இருக்காங்க விக்கெட் டேக்கிங்ல. ஓகே, 2015 வேர்ல்ட் கப்ல இன்னைக்கு வந்து உமேஷ் யாதவ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இந்தியா 109 ரன்ஸ் வித்தியாசத்தில் வங்கதேசம் அணியை வீழ்த்திருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 35 ரன்ஸ் இருக்கும்போது பங்களாதேஷோட தமீம் வந்து ஆடுறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் மேட்ச் பார்க்க வேணாம் நினைச்சா, இருந்தாலும் ஓகே நம்ம பசங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்களா, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் ஓகே இன்னைக்கு சூப்பரா விளையாட போறாங்க. ரெண்டாவது நேத்து நம்ம பிரெடிக்ட் பண்ணிச்சு சாணக்கியா ஃபிஷ் சூப்பரா பிரெடிக்ட் பண்ணாங்க, கரெக்டா அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கும் வந்து பிரெடிக்ட் பண்ண போறாங்க சாணக்கியா. அது மட்டும் இல்லாம நாளை நடைபெறவுள்ள போட்டியில ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இந்தியா, ஆஸ்திரேலியாவோட பாகிஸ்தான் ஜெயிச்சா இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட வேண்டிய கொஸ்டின்ஸை போட்டுடலாமா? எஸ். அதுலேயும் வந்து குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம போட வேண்டிய கேள்வி வந்து ஒரு நேயர் வந்து நேர்த்தி அனுப்பிச்சிருந்தார். அந்த கொஸ்டின் தான் போட போகிறோம். ஆனால் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமாக எக்ஸைட்டில் இருந்தாங்க. தோனியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சு, செய்தியாளர்கள் சந்திப்பு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தோனி என்ன சொன்னார்? குறிப்பாக வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரி யாராக இருக்காங்களா? ரெண்டாவது ஆஸ்திரேலியாவோட நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாருங்க. At that point of time, I personally thought, let's look for 260 runs, and depending on how we go, maybe next 5 overs, 6 overs, 7 overs, we'll keep revising the target. And as we got closer to the 260 mark, we still had overs in hand, and we said, okay, from 260, let's raise it to 270 to 275. Then we had another good over. We said, okay, add another 10 runs to it. So we kept doing that and ended up with 300 runs, which I felt was a good score, but at the same time it needed us to bowl good areas, to get wickets with the new ball and all of that stuff. I don't think it was like a par plus score. I think it was close to par score, but still if opposition, they would have batted well, they could have got those runs. I think if you see what really happens is, it was a bit difficult to score. The reason being, if 4 of your top 5 batsmen, if they are not striking very cleanly and if they're finding it difficult, definitely it means there's something on offer for the fast bowlers. And I thought they started off really well. Once they started bowling that back of a length channel, it was difficult for the batsmen to freely rotate. What could have been done was, we kept losing wickets. I felt once Ajinkya and Rohit, their partnership was building, they could have gone on and played maybe a few more overs. The reason being, if you have already played 35-40 deliveries, the new batsman coming in, if you are finding it difficult, he will certainly find it difficult. So he will have another 15-20 deliveries minimum, and that keeps piling up. So apart from that, I felt Rohit and Raina, they batted well. Rohit, the reason being, wickets kept falling on the other side, and still he kept himself very calm. His strike rate dropped, but still he knew if he's there and if he plays maximum number of overs, he can definitely score and score at a good pace. Raina, we all know, he's a natural stroke maker. He can, more often than not, what we have seen, he can go in and he strikes quite early. So it's always good to have somebody like him, batting at number 5. But overall, I think how they
took the game forward was very crucial, because one more wicket at that point of time and you could have ended up, maybe close to 250 runs. Well, I don't know whether winning the toss was important or not. It was one of those games, where we would have been quite happy to chase also, but there was a bit of forecast for rain, but we decided it's not high enough to say, okay, let's chase. And also big games, you want to put runs on the board, and always it puts pressure, because just that the stakes are high. So it was good, but I felt the wicket was also good in the second half. It was not like it misbehaved how it did when we played against South Africa. So it was a good wicket. There was a bit of pace. I felt the pace increased a bit. And that's one reason why I would say Ash bowled really well, because, if you just see the stats, 10 over, I don't know how many runs, no wickets, in India, media don't rate people high if you don't take wickets. So, but if you see how he maintained and created that pressure, that was one of the reasons the batsmen, they had to go after the other fast bowlers, and because of which we got wickets. So overall, very good by the bowling department. And the good thing, as you said, it's in a row, like we have got quite a few teams out, and it has never really happened with the Indian cricket team. So it's definitely a big positive. I think what's important for us is, we have scored runs in all the games, whether we are batted first or chased, and still we don't have our batsmen in the top 5 run scorers list for the World Cup, which means, everybody has chipped in, everybody has contributed, which is a good position to be in, especially in the knockout stages. And we'll have to keep repeating what we have been doing, as simple as that. You win a game, whatever you have done right, you have to keep repeating. Maybe the individuals who get the number of wickets, they will change. The batsman who scores runs, the names will change, but till we are scoring runs and we are taking wickets, that will be good for us. Done well on and off. I don't think we have consistently done well in the power plays. What actually went wrong quite a few times was the fact that we actually lost a wicket just before the start of power play, and then you go into the first over, and the second over you lose one more wicket, and from that point you can't really cash in during the power play. And I felt what we are doing well over here is we are playing proper strokes, but at the same time what's important is not to consider power play as a lottery system where you're like, okay, 5 overs, we want to get 55, 60 runs. I think 5 overs, if you look for 35 to 40, and if you bat well, you will end up getting 45 runs. And not only that, it actually gives you a bit of momentum going into the slog overs, and with 2 set batsmen and the bowlers slightly on the back foot, you can accumulate more runs. So I feel in the last few games, that's what we have done, not aimed too high, but at the same time played quite a few proper cricketing shots, and that has really helped. That T20 has brought into the game, and it's not only in the ODIs and T20 now, even in test matches we see that, with the fielders close to the boundary, and it's just that awareness is there, amongst the players as to where they are and what needs to be done, and with them being more fit, they can actually exploit it. But overall, it's something, it's like reverse sweep. People used to sweep initially, and then more often than not it was considered quite a bad shot, and now people play the reverse sweep even to the fast bowler. So the game keeps changing, and according to the demands of the game, the individuals, they keep improving their game, and this is just another you can say an area where the fielders, they have improved themselves. Like you had 2 fielders going to the boundary, one flicking it back, the other throwing. So all these things keep happening, and you don't know what may you see in the next 5 years' time. Because when it comes to the World Cup, you have to play against each and every team, and you have to win against each and every team. So it doesn't really matter who wins. Oh my God. கடைசியாக சொல்லியிருக்காரு, இட் டசன்ட் மேட்டர் யாரோட இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது ரெடியாக நாங்கள் கேர்ஃபுல்லாக ஆட போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயல்படும்ட்டு. இன்றைக்கி நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து அடுத்த போட்டியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களுடைய ஆட்டத்தை நிதானமாக செயல்படுவோம். ரெண்டாவதாக T20 கிரிக்கெட் போட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா டவுன் த ஸ்லாக்ஸில் எப்படி ஆடணும், ஏன்னா ரெண்டாவதாக அந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பொசிஷன்ஸில் ஒவ்வொரு பிளேயரும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுறாங்க.
மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுரேஷ் ரெய்னா மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரியாக ஆடிருக்காங்க. இவங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து இன்னைக்கு பிக்கஸ்ட் யூஸ்ஃபுல். நாலாவதாக இன்னைக்கு இவர் சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்லுறேன், மெல்போர்னில் இது வரைக்கும் 300 அடித்து யாருமே சேஸ் பண்ணது கிடையாது. ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இந்தியா வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 ஓவர் நிஜமாவே பயந்தாங்க, ப்ராமிஸாக நான் ஓகே சரண்டர் ஆகிட்டேன், ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. ஆனால் வழக்கமாக ஒவ்வொருத்தரையுமே இந்தியா வச்சா என்ன பண்ணுவோம் மேகா, வேர்ல்ட் கப் சாங் போடுவோம். ஸோ இன்னைக்கும் வேர்ல்ட் கப் சாங் போட்டுடலாம். உலக போர் நடக்குது. நியூஸ் 7 தமிழ்ல தான் விமர்சனமோ இருக்குது. நம்ம இந்திய டீமு கிட்ட உலக கோப்பை இருக்குது. பறிக்கணும்னு எல்லா டீமும் மனசுக்குள்ள நினைக்குது. கப்பை இழக்க முடியாது, எம்ல இந்தியா படியாது. கப்பை இழக்க முடியாது, எம்ல இந்தியா படியாது. நியூஸ் 7 தான் இன்னைக்கு வந்தது சொல்ல. வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்ல இந்தியா தான் கிங்கே, மத டீமுக்கு தான் நாங்க உதவ சங்கே. கிரிக்கெட்ல இந்தியா தான் கிங்கே, மத டீமுக்கு தான் நாங்க உதவ சங்கே. 50-50 ஓவருக்கு வேர்ல்டு கப் நடக்குது. இந்தியா ஜெயிக்கணும்னு எங்க மனசு துடிக்குது. பல நாடு போட்டி போட்டு ஆடு ஆட்டம் தானுங்க நர்சலாக இருக்க போது. வேர்ல்டு கப் பாருங்க. கிரிக்கெட்ல இந்தியா தான் கிங்கே, மத டீமுக்கு தான் நாங்க உதவ சங்கே. எல்லா டீமையும் தோற்கடிக்கும் இந்தியா நம்ம இந்தியா, இந்தியா நம்ம இந்தியா. 6 மேல 6 போவோம். கேப்டன் டோனி அடிச்சாக்கா புசு புசுன்னு பாலு பறக்கும். கோலி பேட்டை பிடிச்சாக்கா அடிச்ச பந்து எங்க போச்சு தெரியலங்க. அசியன்னு பாலுல விக்கெட் எப்படி உயிர் புரியலங்க. செம்பு எகிறதுங்க புவனேஸ்வரி பள்ளிங்கல்ல. கேட்ச் மிஸ் இல்ல சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங்கல்ல. தப்பான் இருங்கன்னா பாலு 4க்கு பறக்கும். ரோஹித் கேம் தான் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். கிரிக்கெட்ல இந்தியா தான் கிங்கே, மத டீமுக்கு தான் நாங்க உதவ சங்கே. கிரிக்கெட்ல இந்தியா தான் கிங்கே, மத டீமுக்கு தான் நாங்க உதவ சங்கே. சங்கே 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 சங்கே. ஓகே, இப்போ பாட்டை பார்த்து நீங்க இவ்வளோ சிரிக்கிறீங்க? இல்ல பாட்டோட என்ஜாய்மெண்ட் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு. இந்தியா ஓகே, சோஷியல் மீடியால என்ன क्वेश्चन வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்து நேத்து எங்களுக்கு டெலிகிராம்ல ஒருத்தர் வந்து क्वेश्चन வந்து அவரே அனுப்பிச்சிருந்தாரு. அந்த क्वेश्चन தான் நாங்க போட போறோம். 2 பிளேயர் வந்து நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. மூணாவதா இருக்கிற ஒரு பிளேயரா இல்லையான்னு தெரியல. ஆனா 2 பேருடைய ஆன்சர் நீங்க சொன்னா போதும். இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபோட்டோ நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட், போஸ்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் பண்ண உங்களுக்கான ஆன்சர்ஸும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெலிகிராம்குள்ளே போகிறேன். டெலிகிராமில் ஒரு பிக்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் அமைச்சிருக்காங்க. அது என்ன பிக்சர்னு இப்போ பார்த்துடலாம். சும்மா இந்தியா பங்களாதேஷ் அப்படிப்பட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்தால் உங்களுக்கு அவ்வளோ அதுப்பாக இருக்கு. 2 வேர்ல்டு கப் ஜெயிச்ச எங்களுக்கு எவ்வளோ அதுப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளாக ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபியான்சிஸோட ஃபோட்டோஸ் அப்படியே ஸ்லைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே நிறைய பிக்சர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இது மற்றதெல்லாம் பழைய பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பங்களாதேஷ் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்கல்ல சபரி? எஸ் ஆனால் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இருந்தாலும்
இதை பற்றி இந்தியன் டீம் இன்னைக்கு ஜெயிச்சது. செமிஃபைனல்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவோட மோதுனா எப்படி விளையாடுவாங்க, இல்லை பாகிஸ்தானோட மோதுனா பாகிஸ்தானோட மோதுனா இந்தியா வந்து திருப்பி ஒரு பயங்கரமாக ஆடி மோக்காவோட புது வருஷனும் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கும் நம்ம கூட எக்ஸ்பர்ட் பேனலில் ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமங் பதானி நம்ம கூட ஸ்கைப்பில் ஜாயின் பண்ண இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களும் பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக். இது உலகப்போர் 2015 நியூஸ் 7 தமிழ். இன்னைக்கு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாமா சப்ரி? நிச்சயமா ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமங் பதானி பாவம் எங்களுக்காக காலையிலேருந்து டயர்டாக இருந்திருப்பார். இப்பயும் நம்மளுடைய தமிழ்நாட்டு ரசிகர்களுக்காக, கிரிக்கெட் ரசிகர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஹேமங் பதானி. Hello sir. Hello so, sir. India into semi-finals. ரோஹித்தோட கம்பேக். இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஆல்ரெடி நீங்க சொல்லிருந்தீங்க ரோஹித் சர்மா நல்லா விளையாடுவாரு, நிச்சயமா அவர் வந்து ஒரு இந்த குவார்டர்ஸ்க்கு மேல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க. ஸோ அதை பத்தி குறிப்பா சொல்லுங்க சார். சார் அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க முன்னதாகவே ரோஹித் ஃபேவரட் கிரவுண்ட் மெல்பர்ன் ட்ரையல் சீரிஸ்ல. நம்ம இந்த ட்ரையல் சீரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மெல்பர்ன்ல ஒரு 138 அடிச்சாரு. இன்னைக்கு திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா 137. போன வாட்டி இங்க மெல்பர்ன்ல ஆடும்போது ஷிக்கர் தவன் இங்க 137 அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட. இந்த மேட்ச் இன்னைக்கு பங்களாதேஷோட ஒரு குவார்டர் ஃபைனல் கேம், ஒரு பெரிய கேம், மிகப்பெரிய கேம், நாக் அவுட் ஸ்டேஜ். பங்களாதேஷ்ல எக்கச்சக்கமா பேர் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பீட் பண்ண போறோம் இந்தியாவை, பங்களாதேஷ் ஃபைனலிஸ்ட் போவோம், ஆஸ்திரேலியாவோட ஆடுவாங்க, அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ஒரு 1-7 மேட்சா போயிடுச்சு, ஒரு போட்டியே இல்லாம போயிடுச்சு. இன்னொரு விஷயம் கன்சிக்யூட்டிவா இன்னைக்கு வந்து 70 விக்கெட்ஸ். India into 70 wickets. Umesh Yadav winning 4 wickets. Mohammad Shami the top shots in the ICC wicket takers in the World Cup la. So bowling length and line எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஆனா ஸ்டார்டிங் 5 ஓவர்ஸ் வந்து தமிமோட பேட்டிங் பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆச்சு சார். அப்ப நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் பார்த்து? இந்தியா கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சுங்களா? எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பங்களாதேஷ் சைட்ல ஒரு 2 பேர் தான் நல்ல பிளேயர், மாமதுல்லா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. மற்ற பேட்ஸ்மேன் ஃபார்ம்லயே கிடையாது. ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க, இன்னும் 3 மேட்ச் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு 300 அடிக்கிற ஒரு திறமை கிடையாது இந்த டீம்ல. 300 அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 பேர் நல்ல பிளேயர் வேணும். ஒரு ஆஸ்திரேலியா சைடு வச்சுக்கோங்க, ஒரு ஆரன் பிஞ்ச் இருக்காரு, வார்னர் இருக்காரு, கிளார்க் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு, ஷேன் வாட்சன் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீம் வேணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அந்த மாதிரி டீம் கிடையவே கிடையாது. எனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க எப்படியாவது சுருண்டுடுவாங்க. ஏத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 150 ரன் விக்டரி. இன்னைக்கு தோனியோட 100th விக்டரி அவர் கெரியர்ல ஓடிஐ கிரிக்கெட்ல. இதுக்கு மேல வெறும் ஆலன் பார்டர் தான் இருக்காரு, 107 மேட்சஸ். அதுக்கு மேல ரிக்கி பாண்டிங் தான் இருக்காரு, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 100th மேட்ச் வின் இன்னைக்கு ஓடிஐல தோனிக்கு. Okay, but sir, the Bangladesh or the performance from the beginning in the World Cup ஆரம்பிச்சதுல இருந்து சார் அத பத்தி சொல்லுங்க. I mean அவங்க because first time they are getting qualified quarter finals க்கு. இல்ல அவங்க கண்டிப்பா அவங்களையும் பாராட்டணும். ஒரு சின்ன டீம் தான், பெரிய டீம் கிடையாது. ஆனாலும் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த லீக் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய டீம் தான் அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து தான் ஒரு பெரிய மற்ற 2 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன டீம் தான், அசோசியேட் டீம்ஸ் தான், பெரிய டீம் கிடையாது. ஆஸ்திரேலியாவோட மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, நடக்கவே இல்லை. நியூசிலாண்டோட உதப்பட்டாங்க, ஸ்ரீலங்கோட உதப்பட்டாங்க. ஸோ இங்கிலாந்து தான் நீங்க பெரிய மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அந்த காரணத்துக்காக ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ். ஆனா இந்தியா அப்படி கிடையாது. 6 மேட்ச் 6 வின்னு. சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க, பாகிஸ்தான் அடிச்சாங்க, வெஸ்ட் இண்டீஸும் அடிச்சாங்க. இப்போ ஒரு குவார்டர் ஃபைனல், இப்போ செமிஃபைனல்ல போயிருக்கோம். ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானாவா வரோம் சார். அதுக்கும் நாங்க வச்சிருக்கோம் உங்ககிட்ட. இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவோட மோதுனா எப்படி இருக்கும், இல்ல பாகிஸ்தான்னா எவ்வளவு எனர்ஜி வரும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு நடைபெற்ற போட்டியோட ஸ்கோர் கார்ட்ஸை பார்த்தலாம். முதலில் வந்து வங்கதேசம் அணியும் அதுக்கப்புறம் இந்திய அணியும். இதில் முதலில் இந்திய அணியோட ஸ்கோர் கார்ட்ஸ் இப்போ பார்த்தலாம். இந்திய அணி ரோஹித் சர்மா 137, ஷிகர் தவான் 30, விராட் 3,
ரஹானே 19, சுரேஷ் ரெய்னா 65, தோனி 6, ரவீந்திர ஜடேஜா 23, அஸ்வின் 3, மொத்தம் 3 not 2 for 6. சுரேஷ் ரெய்னாவோட இன்னிங்ஸ் தான் மிடில் ஆர்டர்ல ரொம்பவே முக்கியமானது. இன்னைக்கு அந்த மெல்போர்ன் கிரவுண்ட்ல பிக்கஸ்ட், அதாவது 300 ஸ்கோர்ஸ் வந்து சேஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த டீமும் அடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு. 193ல வந்து காலி ஆயிட்டாங்க பங்களாதேஷ். தமீம் இக்பால் 25, இம்ரான் காயல் 5, சர்கார் 29, மஹ்மூதுல்லா 21. மஹ்மூதுல்லா பற்றியும் குறிப்பாக பேசியானோ, ஒரு ப்ராமிசிங் பேட்ஸ்மேனாக இந்த வேர்ல்ட் கப்பில் வந்திருக்காரு. கண்டினியூஸாக அவருடைய செஞ்சுரிஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஷகிபுல் ஹசன் 10, முசிஃபிர் ரஹீம் 27, சபீர் ரஹ்மான் 30, நசீர் ஹுசைன் 35, மொட்டாசா 1, ரூஃபுல் ஹுசைன் 0, டஸ்கின் அஹ்மத் 193 ஃபார் ஆல் அவுட். இன்னைக்கு ரோஹித் சர்மா விளையாடின அதிரடி காட்சிகள் இது உங்களுக்காக. Great start. Continue. May have flicked the pad. We'll wait for the umpire signal. Alimdar just. A lovely straight drive. The outfield is hard. Coming here. Surely there's 100 for Rohit Sharma. Great skill, but enormous composure as well. I think he's conquered the bowling. He's conquered himself too. Well played, Rohit Sharma. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால எல்லாருக்கும் போட்டு காமிச்சாச்சு ஓகே ரோஹித் சர்மா இஸ் கம் பேக் அப்படின்ட்டு. இருந்தாலும் அடுத்து நடைபெறவுள்ள போட்டி மிக முக்கியமான போட்டி ஒன்று. இன்னைக்கு ரோஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, ஒரு ஃபுல் டாஸ் பால், ஒரு நோ பால் அப்படின்ற ஒரு அம்பையர் வந்து இன்னைக்கு வந்திருந்தது இல்லை, அது என்ன சார் கரெக்டாக? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நிஜமாவே அது நோ பாலா இல்லை எப்படி அது? ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்ச, நான் முன்னையும் சொல்லியிருக்கேன், ஒரு அருமையான பிளேயர், ஒரு பிக் மேட்ச் பிளேயர். போன மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணல. ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு, ஒரு மேட்ச் ஒரு 45 அடிச்சாரு. பெரிய மேட்சஸ் இது வரைக்கும் அடிக்கல. கண்டிப்பா அதெல்லாம் ஆச்சு. அது முன்னாடி ட்ரை சீரியஸ்ல ஒரு 100 அடிச்சார் ஆஸ்திரேலியாவில். ஆனால் இந்த வேர்ல்ட் கப்ல எதுவும் பெருசா எதுவும் பண்ணல. ஆனாலும் எனக்கு இந்த நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா ரோஹித் சர்மா நல்லா வருவாரு. அது ஏத்த மாதிரி கரெக்டா ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு ஒரு குவார்டர் ஃபைனலுக்கு. இப்போ 2 பெரிய மேட்சஸ் ஃபைனல்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெய்னா ஃபார்ம்ல வந்துட்டு, தோனி ஃபார்ம்ல இருக்காரு, ஷிக்கர் 100 அடிச்சிருக்காரு, ரோஹித் சர்மா 100 அடிச்சிட்டாரு இன்னைக்கு. இப்போ ஒரு ரஹானே மட்டும் தான் பாக்கி ஒரு 100 அடிக்கிறதுக்கு இந்த பேட்டிங் லைனப்ல. அந்த ஃபுல் டாஸ் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 50-50 ஃபுல் தான், ஒரு மாதிரி டைசி தான். ஃபுல் டாஸா இருக்கலாம், ஃபுல் டாஸா இல்லாம ஒரு வேஸ்ட் ஃபுல் டாஸா இருக்கலாம், வேஸ்ட் கீழே வந்திருக்கலாம். ஆனா பெஸ்ட் அந்த அம்பையருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது. நீங்க தேர்ட் அம்பையர் கேட்க முடியாது, நீங்க தான் அங்க டிசிஷன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப் கால் தான் அங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் அந்த அம்பையருக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த டைம்ல அந்த மோமெண்ட்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற ஈஸி கிடையாது. ஓகே, ரொம்பவே டஃப் கால் தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரோஹித் சர்மா ரொம்பவே லக்கி இன்னைக்கு டேயில். ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவரால் இந்தியன் டீம் வந்து டீம் எஃபர்ட்டாக இருக்குது. அதை தான் இன்னைக்கு மேட்ச் போகும்போது உங்களோட கமெண்டேட்டரில் சொல்லியிருந்தீங்க, ஓவரால் டீம் எஃபர்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதை பற்றியும் சார்கிட்ட கேட்டுடலாம், இன்னைக்கு டீம் எஃபர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்து நடைபெறவுள்ள போட்டியிலும் டீம் எஃபர்ட் இருக்குன்னு. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு பயங்கர செலிப்ரேஷனாக இருந்திருக்கும்ல சபரி, செம செலிப்ரேஷன்ஸாக இருந்திருக்கு. அந்த செலிப்ரேஷன் காட்சிகள் இது உங்களுக்காக. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது காலிறுதியில் வங்காளதேச அணியை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்திய அணியின் இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவின் வீடு முன்பு கூடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமியின் தந்தையும் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடினார். அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் அவருக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலம் போபால் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்களும் இந்திய அணியின் வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உலகக்கோப்பை போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணி கோப்பையை வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் ரசிகர்கள் இந்திய அணிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளையாட்டுச் செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.
இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ஜெயிச்சதுக்கே இவ்வளோ செலிப்ரேஷன்னா கப்போட திரும்பி வந்துட்டாங்கன்னா ஐயோ எவ்வளோ செலிப்ரேஷனா இருக்கும் சபரி. செம செலிப்ரேஷனுங்க. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியா வந்து we won't give it back. ஸோ நேத்து சாணக்யா ஃபிஷ் வந்து இந்தியா வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நடக்க போற போட்டியில யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா சபரி? ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக். இது உலகப்போர் 2015 நியூஸ் 7 தமிழ். இன்னைக்கு சாணக்யா என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா சபரி? நிச்சயமா பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா நேற்று இந்தியா வர்சஸ் பங்களாதேஷை கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க சாணக்யா வந்து இந்தியான்ட்டு. இன்னைக்கு நம்ம மீனாவை கேட்போம். ஹாய் மீனா. மீனா, இன்னைக்கு அதாவது நாளை நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியை பற்றி இன்னைக்கு சாணக்யா என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க? ஹாய் சபரி, நேற்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு வந்து சாணக்யாட்ட கேட்டிருந்தோம் என்ன பதில் சொல்கிறாங்கன்ட்டு. கரெக்டாக அது இந்தியா தான் சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு 109 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து அபார வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த உலகக்கோப்பையில் 7 போட்டிகளில் இந்திய அணி வந்து மொத்தமாக 70 விக்கெட்டை வீழ்த்தி வந்து ஒரு சாதனை படைச்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ சாணக்யா சொன்னதை எவ்வளோ பேர் நம்பியிருப்பாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு அவங்க கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க இந்தியா வின் பண்ணுன்னு சொன்னதை பொறுத்து. ஸோ சாணக்யாட்ட நிஜமாவே அது லக்கி தான். இன்றைக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம், நாளைக்கு நடைபெற உள்ள ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச்சில் எந்த அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறும் என்று. ஹாய் சார், நேற்று சாணக்யா கரெக்டாக சொல்லியிருந்துச்சு இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி கண்டிப்பாக வின் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கு மேட்ச்சை பற்றி சாணக்யா வந்து எந்த கண்ட்ரி வின் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி 2 ஃப்ளாகும் கீழே வைக்கிறோம். அது பிரகாரம் வந்து அது எந்த ப்ரெடிக்ட் பண்ணது பார்க்கலாம். வந்து இந்த ஐசிடபிள்யூ நிறுவனம் ஏன் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஐசிடபிள்யூ நிறுவனம் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கு வந்து முதியோர்களை மதிப்போம், முதியோர்கள் பேணி காப்போம் அப்படின்ற மெசேஜுக்காக தான் வந்து இந்த சாணக்யா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கிறோம். வந்து அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக சார் பார்க்கலாம். ஸோ சபரி, நம்மளே இப்போ பார்க்குறோம் சாணக்யாட்ட தான் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் 2 கண்ட்ரியோட ஃப்ளாக் வைக்கிறோம். சாணக்யா வந்து எந்த கண்ட்ரி வின் பண்ணதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியான்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குது. ஸோ சபரி, சாணக்யாவோட ரிசல்ட் வந்து நாளைக்கு இதில் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக நாளைக்கு இதன் மூலமாக ஆஸ்திரேலியா அணி தான் வெற்றி பெறும்ட்டு எல்லாருமே நம்பலாம். தேங்க்யூ மீனா. Thank you so much மீனா. நாளை நடைபெறவுள்ள போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் சாணக்யா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நாளை அடிலைட் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டி. இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தானில் பிகெஸ்ட் டஃப் கால் இருக்கும். ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா டீமில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஹோம் சைடு விளையாடுறாங்க, அவங்களோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். ரெண்டாவது வந்து ஹோம் சைட் கிரவுண்டில் ஆடுறதுனால ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். ரெண்டாவதாக பாகிஸ்தான் அணி வந்து நிச்சயமாக வெற்றி பெறணும். ஏன்னா மிஸ்பா உல்லாக் வந்து லாஸ்ட் மேட்சஸ்லேயே ட்ரை பண்ணியிருந்தார். ஏன்னா உமர் அக்மலை கீப்பர்லேருந்து எடுத்துகிட்டு சர்ஃப்ராஸ் அஹ்மதை எடுத்திருந்தாப்புல. ஸோ விக்கெட் கீப்பர் சேஞ்சஸ் இருக்குது. அடுத்த ஸ்குவாடில் வந்து ஆல்ரெடி ஹேமந்த் பதானி தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி உமர் அக்மலுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அவர் வந்து அவருடைய சான்சஸ் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமந்த் பதானி அவர்கிட்ட கேட்டலாம். ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியன் டீமோடைய அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அதுலேயும் குறிப்பாக ஃபீல்டிங்ஸ், இது மூணுத்தையும் அது சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க சார்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. பிளஸ் எக்கச்சக்க பிளஸ் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு பிளஸ் உங்களுக்கு one important plus. ஒரே பிளஸ் இம்பார்ட்டன்ட் பிளஸ் நீங்க கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா இன் ஃபார்ம் நான் சொல்வேன். ஓகே. அவர் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல, ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாரு, கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஒரு மைனஸ் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. மேபி ஷிக்கர் தவனோட ஒரு கேட்ச் விட்டாரு அவர். ஆனா அது மட்டும் தான் ஒரு மைனஸ். அது கூட நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அது பெருசா இது மைனஸே கிடையாது. ஒரு அருமையான மேட்ச் இன்னைக்கு, கிளீன் மேட்ச், நல்லா பேட்டிங், நல்லா போலிங், நல்லா ஃபீல்டிங், ஜடேஜா ரன் அவுட்,
ஷிகர் தவனோட கேட்ச் அங்க லைன்ல பிடிச்சாரு. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டாங்க. உமேஷ் யாதவ் 4 விக்கெட் அவரோட பெஸ்ட். ஷம்மி 17 விக்கெட்ஸ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இப்போதைக்கு. தோனியோட 100 மேட்ச் விக்டரி. இது எனக்கு பிளஸ் மைனஸ் எதுவுமே தெரியலங்க சபரி. ஓகே Pluses நிறைய பிளஸஸ் இருக்கு. இந்தியன் டீம் வந்து கன்ஃபார்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. நாளை நடைபெறவுள்ள போட்டி இந்தியா டீமுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான கட்டத்தை இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டிகளை பத்தி நிச்சயமா வந்து பேச போறோம். அவர் டீம் கேட்க போறோம் வெற்றி தோல்வியை பற்றி. ஆனா இந்த 2 அணிகளின் பலம் பலவீனம் என்பதை இப்போது பார்க்கலாம். 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2 காலிறுதி ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளது. 3வது காலிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடைபெறவுள்ள இந்த ஆட்டம் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஏ பிரிவில் இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலியா அணி 2வது இடத்தை பிடித்து காலிறுதிக்கு முன்னேறியது. வலுவான அணி, உள்ளூர் அணி போன்ற பல்வேறு சாதகமான அம்சங்களை கொண்ட ஆஸ்திரேலியா அணி உலகக்கோப்பையை வெல்ல வாய்ப்புள்ள அணியாக கணிக்கப்பட்டுள்ளது. அணித்தலைவர் கிளார்க், ஸ்மித் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர்களான வார்னர், மேக்ஸ்வெல் ஆகியோர் ஆஸ்திரேலிய அணியின் பேட்டிங்கிற்கு வலு சேர்க்கின்றனர். வார்னர் மற்றும் மேக்ஸ்வெல்லை விரைவாக வீழ்த்தும் பட்சத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ரன் கணக்கை கட்டுப்படுத்தலாம். ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சில் வலுப்பெற வேண்டிய நிலையில் உள்ளது. அந்த அணியின் சீனியர் பந்து வீச்சாளரான ஜான்சன் தனது முழு திறமையை இன்னும் வெளிக்காட்டவில்லை. ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்கள் சோபிக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் அணிக்கு சோதனையாக அமையும். லீக் சுற்றில் முதல் 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்து விமர்சனங்களுக்கு உள்ளான பாகிஸ்தான் அணி அடுத்த 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஷேஷாத், அகமத் ஆகியோர் பாகிஸ்தான் அணியில் பேட்டிங் வரிசையில் ஃபார்மில் உள்ளனர். அணித்தலைவர் மிஸ்பா உல் ஹக், அஃப்ரிதி, உமர் அக்மல் ஆகியோர் தங்களது மட்டையை சுழற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளனர். பந்துவீச்சில் சொஹேல் கான் மற்றும் வாஹாப் ரியாஸ் நம்பிக்கை அளிக்கின்றனர். உலகக்கோப்பை போட்டியில் 2 அணிகளும் 8 முறை மோதியுள்ளன. இதில் தலா 4 போட்டிகளில் 2 அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன. விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். ஓகே, நாளை நடைபெறவுள்ள போட்டி முக்கியமான போட்டி. ஏன் இது வந்து முக்கியமான போட்டினா, இதில் வெற்றி பெற அணி இந்தியாவோட செமிஸில் மோத இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்ஷனல் 1ல் வந்து நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படி இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இன்னும் முடியல. 4வது காலிறுதி போட்டி நியூசிலாந்து நடைபெற உள்ளது. இல்லை நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் கம்ஃபர்டபிள் இன் டு தி சார்ட். இரண்டாவதாக இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் என்னென்ன கொஷின் ஹேமந்த் பாதானி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் நம்பரை ஒரு சின்ன குயிக்காக ஒரு ஸ்லோவாகவும் ரிமைண்ட் பண்ணுறேன். 7778614477 இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கொஷின்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்ஃபி வீடியோஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பேஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்குறோம் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூபல் ஹசனுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. எனக்கு விராட் கோலி அவுட் ஆனது கூட ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஆனால் இந்த பங்களாதேஷ் பிளேயர் செலிப்ரேஷன் பார்க்கத்தான் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கான். அடுத்ததாக தவானோடைய எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் இன்னைக்கு பவுண்ட்ரியிலேருந்து. ஸோ இது 2 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஓகே, இந்த பார்த்தா தோனி டு சங்கக்காரா, ஸ்ரீலங்கா போகிற வழியில் இந்த பங்களாதேஷ் பசங்களை இறக்கி விடுறீங்களா, தனியாக அனுப்ப பயமாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க. ஸோ அடுத்ததாக எஃபியில் போயிடலாம். எஃபியில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தலாம். ஸோ ஒரு தடவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்க்குறேன். நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் பை பேட்ஸ்மேன் இன் ஈச் வேர்ல்ட் கப் அப்படின்னு போட்டிருக்காரு. இது ஆன்சர் இல்லை. வினோத் காம்ப்ளி அண்ட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் பிரபாகரன் ரைட் ஆன்சர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா செமிஃபைனலில் நம்ம ஃபாஸ்ட் போலரைஸ் எல்லா மேட்ச்லேயும் ஷார்ட் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா லென்த் மாற்றி க்ளோஸிங் போடும். அப்புறமா மேக்ஸ்வெலுக்கு யாரை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய கொஷின்ஸை ஒரே கொஷினில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் தெளிவாக போஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். Terrific all-round performance, Team India. Keep it growing for 2 matches. Love the attitude on the field. Albin பயங்கரமாக போட்டிருக்காரு. நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. Dhoni is definitely a best captain. I miss Virendra Sehwag, Gautam Gambhir. Oh my god, இதே தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ரைட்டான ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ
நாளை நடைபெறவுள்ள போட்டியை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். நிறைய பேர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டீம் இந்தியா அப்படியே அந்த சைடு வந்துட்டாங்க. இருந்தாலும் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் அடிலைட் கிரவுண்டுடைய பிச் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் சார். அங்கே என்ன மாதிரியான பிச் கண்டிஷன்? அடிலைட் ஜென்ரலாகவே பார்த்தா சவுத் ஆஸ்திரேலியா விக்கெட்டு ஒரு நல்ல விக்கெட்டு. மெல்பர்னில் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேஸ் இருக்கும், இனிஷியலாக கொஞ்சம் கேரி இருக்கும். ஆன் த ரைஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் ஆடலாம். போலர்ஸுக்கு நீங்கள் போட்டால் கூட ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். ஆனால் அடிலைட் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஆஸ்திரேலியாவில் தான் ஆடுற மேட்ச், ஆஸ்திரேலியா விக்கெட் தான். ஆனாலும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியஸ்ட் விக்கெட்டு, ஃப்ளாட்டஸ்ட் விக்கெட் ஆஸ்திரேலியாவில். நல்லா பேட்டிங் ஆடுற விக்கெட், இந்தியாவில் ஆடுற மாதிரி ஒரு விக்கெட், ஒரு சப் கான்டினென்ட் விக்கெட். அவ்வளோ பவுன்ஸ் கிடையாது, அவ்வளோ பேஸு கிடையாது, நல்லா சமமாக வரும் பந்து, ஈஸியாக இருக்கும் ஆடுறதுக்கு. கண்டிப்பாக டீம் டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் ஆடுறது தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும், ஒரு 320 300 அடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ பாகிஸ்தான் டீமோட விக்கெட் கீப்பர் அதை பற்றி உமர் அக்மலுக்கு சான்சஸ் இருக்குமா நாளைக்கு? ஏன்னா சர்ஃப்ராஸ் அஹ்மத் சரி, உமர் அக்மல் என்ன தெரிஞ்சு ஒரு பேட்ஸ்மேனா ஆடுவார். இப்போ கீப்பர் ஆட மாட்டாரு, சர்ஃப்ராஸ் தான் கீப்பிங் பண்ணுவார். சர்ஃப்ராஸ் வேற நீங்க பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல ஒரு அருமையான 100 அடிச்சாரு, நல்லா பேட்டிங் ஆடினாரு, ஒரு நல்ல 100. அவரு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, அவர் ஏன் ஆடல, முதல்ல ஏன் ஆடல, நல்லா பேட்ஸ்மேன் ஏன் சான்ஸ் கொடுக்கல. ஆனாலும் அவர் கடைசியில வந்து ஒரு நல்ல 2 மேட்ச், ஒரு 49 ஒரு மேட்ச்ல, ஒரு மேட்ச் இப்போ 100. ஒரு கரெக்டான பிளேயர் தான் அவர் ஓப்பனிங் பண்றதுக்கு. என்ன தெரிஞ்சு அவர் ஓப்பனிங் பண்ணுவாரு, அவர் பேட்டிங்கும் ஆடுவாரு, கீப்பிங்கும் பண்ணுவாரு. ஆனால் உமர் அக்மல் எனக்கு தெரிஞ்சு வெறும் ஒரு பேட்ஸ்மேனாக தான் ஆடுவார். ஓகே, அடுத்ததாக வந்து ஆஸ்திரேலியன் டீமில் வார்னர், ஃபின்ச் அந்த அவங்களுடைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நீங்கள் வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீமில் வார்னர், ஃபின்ச், ஸ்மித் யார் எந்த பவுலர் பெல்ல பேட்ஸ்மேன்ஸ் எங்கெங்கே ஆடுவாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த 3 பேட்ஸ்மேன்ஸ் வார்னர், ஃபின்ச், ஸ்மித் இவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆல்ரவுண்ட் சைடு, ஒரு அருமையான சைடு, ஒரு ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அந்த ஃபயர் பவர் இருக்கு. கண்டிப்பாக அந்த இர்ஃபான் மிஸ் பண்ணுவாங்க. பட் ராத் அலி, ஹாரிஸ் சோஹேல் கான் அது மட்டும் இல்லை, வஹாப் ரியாஸ், அவங்க எல்லாம் அருமையாக போடுற போலர்ஸ், ஒரு 150 போடுற போலர்ஸ், ஒரு நல்ல பேஸ் போடுற போலர்ஸ். இவங்களால பை சான்ஸ் இனிஷியலாக ஒரு 2-3 விக்கெட் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங்கை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம். ஆனால் பை சான்ஸ் அவங்க எடுக்கல, ஒரு லாங் டேயாக இருக்கும் ஃபீல்டிங்கில், கண்டிப்பாக ஒரு 300 மேலே அடிப்பாங்க ஆஸ்திரேலியா. ஓ மை காட். ஸோ பாகிஸ்தான் பவுலர்ஸ் கையில் தான் ப்ரெஷர்ஸ் இருக்குது. அடுத்ததாக கிளார்க்கு, மேக்ஸ்வெல் அண்ட் வாட்சன் இந்த 3 பிளேயரும் இருக்காங்க. கிளார்க்கு, வாட்சன் அண்ட் மேக்ஸ்வெல். கேமை வந்து மேக்ஸ்வெல் எப்படி திருப்புறாருன்னே தெரியாது. ஆல்ரெடி ஐபிஎல்ல கிங்ஸ் 11 பஞ்சாப்ல வந்து மேட்சஸை வந்து நீங்கள் அதுவும் குறிப்பாக சொல்லியிருந்தீங்க, சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து கேமே கம்ப்ளீட்டாக வேறு டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு மேக்ஸ்வெல்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா நாளை நடைபெறவுள்ள போட்டியில்? ரெண்டாவது, பேட்ஸ்மேன்ஸ் ஆஸ்திரேலியா வந்து ஹோம் சைடில் ஆடுறதுனால இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, இல்லை பாகிஸ்தான் டீமுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா? ஸ்லைட்டஸ்ட் ப்ரெஷர்ஸ் யாருக்கு சார் அதிகமாக இருக்கும்? என்ன தெரிஞ்சு ஃபேவரட்ஸ் ஆஸ்திரேலியா. ஆனால் ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாகவே அவங்க ப்ரெஷர்லேயே ஆட மாட்டாங்க. அவங்க வந்து ஜாலியாக வந்து எந்த மேட்சோ எந்த சுச்சுவேஷனோ அது ஏற்ற மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த குவார்டர் ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன தெரிஞ்சு ப்ரெஷர் கிடையாது. அவங்க அண்டர் டாக் தான், வின் பண்ணால் ஒரு சான்ஸு, நம்ம போய் ஒரு நல்ல போட்டி ஆடலாம், நல்ல மேட்ச் ஆடலாம், நல்லா ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ ஆகட்டும் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுக்கும் ஒரு ப்ரெஷர்ன்னு இருக்காது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேட்ச்சு, கண்டிப்பாக ஒரு குவார்டர் ஃபைனல்ஸு. ஆனால் ஆஸ்திரேலியா நார்மல் கிரிக்கெட் ஆடுவாங்க. பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யோசிக்கக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. போய் வெறும் போலிங் போடணும், விக்கெட் எடுக்க பார்க்கணும், இனிஷியலாக அவுட் எடுக்க பார்க்கணும், நல்லா பேட்டிங் ஆடணும்னு பார்க்கணும். ரொம்ப ஓவராக யோசிக்கக்கூடாது, நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்க எப்போ போடுறாங்களோ, முதல்ல போலிங் போடுறாங்களோ செகண்ட் போடுறாங்களோ இனிஷியலாக விக்கெட் எடுத்தே ஆகணும். விக்கெட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. விக்கெட் எடுக்கலைன்னா மறுபடியும் பாகிஸ்தான் டீமுக்கு வந்து ஒரு இப்பயே நாங்கள் எங்கள் ஷோ பாகிஸ்தான் டீம் யாரா பார்த்தாங்கன்னா கேட்டு வச்சுங்க, நீங்கள் கண்டிப்பாக விக்கெட் எடுத்தே ஆகணும். விக்கெட் எடுக்கல ரொம்ப கஷ்டம் நிலைமை, ஓகேவா? அதனால பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட இருந்தாலும் அதே சைமல்டேனியஸாக ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸில் மிஷல் ஜான்சன், ஸ்டாக் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் வந்து மிரட்டுற அளவுக்கு பவுலிங்கில் இருக்காங்க. அதே சைமல்டேனியஸாக பாகிஸ்தான் டீமுடைய பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்குமா? இந்த பேட்டிங்
பேட்டிங் ஆர்டர் சேஞ்சில், ரெண்டாவது நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க உமர் அக்மலுக்கு ரோல் கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி ஷஃபில் இருக்கும்போது எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சார்? நீங்க 2 டீம் பேட்டிங்கை கம்பேர் பண்ணா எனி டே ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் மச் பெட்டர் பேட்டிங் லைனப், அதுல டவுட்டே கிடையாது. இங்க இருக்காங்க ஷாஜான் கான் இருக்காரு ஓப்பனிங்ல, அவரு சில மேட்ச் அடிச்சிருக்காரு, சில மேட்ச் அடிக்கல, ஒரு 90 அடிச்சிருக்காரு. சர்ஃப்ராஸ் நல்லா ஆடி இருக்காரு போன மேட்ச் ஒரு 90. அப்புறம் மிஸ்பா உலக் ஓரளவுக்கு அடிச்சிருக்காரு. பெருசா யாரும் ஒரு ஹாரிஸ் சோல் இருக்காரு, அவரும் ஒரு மேட்ச் 50 அடிச்சிருக்காரு, நடுவில் மேட்ச் ஆடல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெருசா யாரும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எதுவும் யாரும் பண்ணல. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா மெயினா அவங்க போலிங் நல்லா போட்டிருக்காங்க, இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, அவங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கூட அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் அருமையா போட்டாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் மட்டும் தனியா ஆடி இருந்தாரு, பட் மற்ற பிளேயர் யாருமே ஆடல. மெயினா அவங்க ஃபாஸ்ட் போலிங் தான் அவங்க வெப்பன், அவங்க ஸ்ட்ரென்த். அந்த ஃபாஸ்ட் போலிங்கை தான் யூஸ் பண்ணோம். ஒரு பெரிய டார்கெட் அவங்க கண்டிப்பா சேஸ் பண்ண முடியாது. ஒரு 300 மேல அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் ஒரு 250 260 மாதிரி அவங்க கண்டெயின் பண்ணாங்கன்னா மேபி அங்கிலிருந்து பாகிஸ்தான் அந்த சேஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாகிஸ்தானுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாம் கேட்க போறோம். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.